வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகா வே ஆஃப் லைஃப். நான் உங்கள் கார்த்திக் ராமமூர்த்தி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பிராணாயாமா செக்ஷனில் 2 ப்ரீதிங் டெக்னிக் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள். இதை பார்த்தீங்கன்னா வெறும் வயிற்றில் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைனாலும் வயிறு எம்டியாக இருக்கும்போது, அதாவது வெறும் வயிறாக நீங்கள் காலையில் சாப்பிட்டீங்க இல்லை மத்தியானம் சாப்பிட்டீங்க, ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு அப்புறமா வயிறு எம்டி ஆகிடுச்சுன்னா அப்போ பண்ணலாம். ஏன்னா இதோட எய்ம் என்னென்னா, நம்மளோட எனர்ஜி லெவல்ஸில் அதிகப்படுத்துறது, நம்மளோட உடம்புல இருக்கிற சக்தியை உடம்பு ஃபுல்லாக பெருக்கிறது தான் இதோட எய்மு. இதை ரெகுலராக நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லங்ஸ் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகேவா? அப்படி எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா பிராணசக்தி உடம்பு ஃபுல்லாக பரவும். வெரி சிம்பிள் பட் வெரி வெரி எஃபெக்டிவ். 2 ஈஸி மெத்தட் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இதை நீங்கள் பண்ணும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், தரையில் உட்காந்து பண்ணக்கூடாது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு சேரில் உட்காந்துருக்கேன், சமம் சப்பலாங்கால் போட்டு உட்காந்துருக்கேன். இப்படி உட்காந்து பண்ணலாம். அப்படி இல்லைனா பத்மாசனா, அர்த்த பத்மாசனா, இல்லை வஜ்ராசனால பண்ணலாம். இதே மாதிரி நீங்கள் கீழே உட்காரும் போது மேட் போட்டு பண்ணணும். ஏன்னா இது பண்ணும்போது எனர்ஜி கிரியேட் ஆகும். அந்த எனர்ஜி நம்ம லூஸ் பண்ணக்கூடாது. அது நம்ம உடம்புலே இருக்கும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2வது, கொஞ்சம் காத்தோட்டமான இடத்துல பண்ணுங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வீட்டில் தான் பண்ணுறேன்னா ஒரு ஜன்னல் பக்கத்தில் இல்லை பால்கனியில் அந்த மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற இடமா பண்ணுங்கள். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ 3வது என்னென்னா, இது பண்ணும்போது முதுகு தண்டு கழுத்து தலை ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இப்படி கூன் போட்டு பண்ணக்கூடாது. நம்ம எய்மே நம்மளோட லங்ஸ் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகி உடம்பு ஃபுல்லாக பிராணசக்தி பரவது தான். அதுக்கு இந்த விஷயம் நல்லா ஹெல்ப் பண்ணும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட பிரெயினில் இருக்கிற செல்ஸுக்கு நல்லா ஆக்சிஜன் போகும். இந்த 2 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுவும் பார்த்துக்கோங்க. 4வது விஷயம், நீங்கள் எது பண்ணாலும் ஒரு அவேர்னஸோட, அதாவது உங்கள் ஃபோக்கஸ் மைண்ட் பாடி சோல் நீங்கள் பண்ணுறது விஷயத்து மேலே லயிச்சு பண்ணணும். அதை பிடிச்சி என்ஜாய் பண்ணி, இந்த விஷயம் நான் பண்ணுறேன், இந்த விஷயத்துக்கான பெனிஃபிட் எனக்கு வருது, இந்த விஷயத்த நான் பண்ணுறேன் அப்படின்ற அந்த ஃபோக்கஸோடு பண்ணணும். அப்படி ஃபோக்கஸ் இல்லாமல் பண்ணிங்கன்னா அந்த பெனிஃபிட் உங்களுக்கு வராது. இந்த விஷயங்கள்லாம் ஃபண்டமெண்டல்ஸ். இது ஞாபகம் வச்சுட்டு பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னா வெரி சிம்பிள். கையை நீங்கள் சின்முத்ரா, உங்களோட ஆள்காட்டி விரல் அப்புறம் நடுவரலோட நுனிகள் 2 கையும், ஆள்காட்டி விரல் நடுவரலோட நுனிகள் இப்படி வச்சு உங்கள் தைஸ் மேலே வைங்க. மேலே பார்த்தா மாதிரி இருக்கணும். உங்கள் பான்ஸ் மேலே பார்த்தா மாதிரி இருக்கணும். இப்படி வச்சுட்டு மெதுவாக கண்ணை மூடி டீப்பாக ப்ரீத் இன் பண்ணி ஸ்லோவாக ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். இதுதான் நம்ம பண்ண போகிறோம். இது 11 டைம்ஸ் நீங்கள் பண்ணுங்கள். இப்போ ப்ரீத் இன் பண்ணும்போது 2 மூக்குலையும் நான் காற்று இழுக்கிறேன்னு ஒரு அவேர்னஸோடு பண்ணுங்கள். நம்ம ஜென்ரலாக ஒரு மூக்கை யூஸ் பண்ணுவோம். பட் 2 மூக்குலையும் காற்று இருக்கிறது நம்ம உள்ளே இருக்கிற நாடிகள்ஸ் எல்லாத்தையுமே சுத்தப்படுத்தும். ஸோ நேராக உட்காந்துட்டு நல்லா டீப்பாக ப்ரீத் இன் பண்ணி மெதுவாக ரிலாக்ஸ்டாக ஸ்லோவாக ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். நீங்கள் மூச்சு இழுக்கிறது வேகமாக இருக்கலாம், ஆனால் மூச்சு விடும்போது மெதுவாக நீங்கள் விடணும். எவ்வளோ மெதுவாக விடுறீங்களோ அவ்வளோ நல்லது. ஹார்ட்டு லங்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெங்தன் ஆகும். ஸோ இந்த மாதிரி மெதுவாக ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். நல்லா டீப்பாக ப்ரீத் இன் பண்ணுங்கள், மெதுவாக ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். டீப் ப்ரீத் இன், வெரி ஸ்லோ அண்ட் ரிலாக்ஸ்டு ப்ரீத் அவுட். அதே மாதிரி நீங்கள் ப்ரீத் இன் பண்ணும்போது காற்று வயிற்று ஃபுல்லாக இருக்கணும், வயிறு பலூன் மாதிரி உப்பணும். அதே மாதிரி நீங்கள் ப்ரீத் அவுட் பண்ணும்போது வயிறு உள்ளே போகணும். இது ஒரு நேச்சுரல் மெக்கானிசம். இது கரெக்டாக இருந்தாலே உங்களுக்கு ஆக்சிஜன் லெவல் உடம்புல ஃபுல்லாக அதிகமாகிடும். இதுதான் நேச்சுரல். நம்ம ஜென்ரலாக என்ன பார்த்தீங்கன்னா, தொண்டையில் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுறோம், இல்லை செஸ்ட்டில் பண்ணுறோம். இப்போ வெயிட் லிஃப்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெயிட் தூக்கும் போது இந்த இடத்துல காற்றை ஃபில் பண்ணி தூக்குவாங்க. அந்த மெத்தடுக்கு அது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில நேரம் நம்ம கத்தும் போது, சில விஷயம் பண்ணும்போது தொண்டையில் காற்று நமக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ தான் நம்மளால கத்த முடியும், நம்மளால பாட முடியும். பட் நார்மல் ப்ரீதிங் வயிற்றில் தான் பண்ணும். ஸோ அப்டமினல் ப்ரீதிங்னு சொல்லுவாங்க. இது தொராசிக் ப்ரீதிங்னு சொல்லுவாங்க. இது த்ரோட் ப்ரீதிங்னு சொல்லுவாங்க. நம்ம அப்டமினல் ப்ரீதிங், செஸ்ட் ப்ரீதிங், தொராசிக் ப்ரீதிங்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வயிற்று பகுதியில் தான் எப்பவுமே நல்லா ப்ரீதிங் பண்ணணும். ஸோ டீப்பாக மூச்சு விடுங்க. பிராணசக்தி ஆக்சிஜன் ஃபுல்லாக வயிறை ஃபில் பண்ணுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி எக்ஸேல் பண்ணும்போது வயிறு கொஞ்சம் உள்ளே போகணும். இப்படி பண்ணுங்க. ஓகேவா?
இன்னொரு ஃபோக்கஸ், 2 மூக்குலையும் நான் காற்று இழுக்கிறேன்னு சொல்லிட்டு நல்லா ப்ரீதின், மெதுவாக ப்ரீதின். ஹோல்ட் பண்ணோன்னா எதுவுமே பண்ணுவோம், ரிலாக்ஸ்டாக அவேர்னஸோட ஃபோக்கஸ்டாக. நீங்கள் இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா 3 டைம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெய்லி த்ரீ டைம்ஸ். இந்த ஃபஸ்ட்டு மெத்தடை த்ரீ டைம்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக 5 டைம்ஸ் 10 டைம்ஸ் இப்படி கொண்டு போகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் வந்து ஒரு 3 to 4 days 1 week ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு, இதுக்கு அடுத்த மெத்தடுன்னா இதே மாதிரி ஃபஸ்ட்டு இதை பண்ணி முடிங்க. அடுத்தது நல்லா ப்ரீதிங் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணுங்கள் 5 செகண்ட்ஸ்க்கு. ஹோல்ட் பண்ணி அப்புறம் மெதுவாக ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். நல்லா ப்ரீதிங் பண்ணுங்கள். ஹோல்ட் 5 to 6 செகண்ட்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செகண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ஹோல்டிங். அப்புறம் மெதுவாக ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரீத் அவுட் பண்ணும்போது வயிற்றில் இருக்கிற மொத்த காற்றும் வெளில வந்துடும். டீப்பாக ப்ரீதிங் பண்ணுங்கள். அதே தான், உடம்பு அசையக்கூடாது, ஆடக்கூடாது. நல்லா டீப்பாக வயிற்று ஃபுல்லாக காற்று எடுத்துக்கோங்க. அப்புறம் 5 செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்கள். அப்புறம் மெதுவாக ரிலீஸ் பண்ணுங்கள் காற்றை. நீங்கள் வந்து மூச்சை ஹோல்ட் பண்ணி விடும்போது உங்களுக்கு வேகமாக தள்ளுறதுக்கான ப்ரெஷர் இருக்கும். அதனால அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹோல்டிங் வந்து உங்களால் 3 செகண்ட்ஸ் தான் முடியும்னா 3 செகண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் 5 செகண்ட்ஸ். ஒவ்வொரு செகண்டாக டெய்லி இன்க்ரீஸ் பண்ணுங்கள். கொஞ்ச நாள் நீங்கள் நல்லா ஹோல்ட் பண்ண முடியும். 10 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ் அப்படி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நல்லா அதே மாதிரி இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ண மூச்சு இழுக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுவும் வந்து லெங்க்த் ஆகும். ஏன்னா இதனால் வந்து லங்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். லங்ஸு ஹார்ட் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ப்ராசஸை நீங்கள் டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி அந்த ஒரு பண்ணுறதுக்கு உங்களுக்கு 2 minutes மேலெலாம் ஆகாது, 5 minutes மேலெலாம் ஆகாது. ஸோ ப்ரீத் இன் ஃபஸ்ட்டு ப்ராசஸ், ப்ரீத் அவுட். ஸோ டீப் ப்ரீத் இன், ஸ்லோ அண்ட் ரிலாக்ஸ்ட் ப்ரீத் அவுட். இதை நீங்கள் பண்ண லங்ஸ் எல்லாம் செட் ஆகிடும். அப்புறம் அடுத்தது டீப் ப்ரீத் இன், ஹோல்ட் பண்ணுங்கள் 2 seconds 3 seconds 4 seconds. உங்களால் எவ்வளோ தான் என்னால் முடியும் அவ்வளோ பண்ணுங்கள். மெதுவாக ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். ப்ரீத் அவுட் மூச்சு பிடிச்சி நிறுத்ததுனால ஒரு புஷ் இருக்கும். அதனால் உங்களால் எவ்வளோ முடியுமோ பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையில்லாமல் ரொம்ப அழுத்தம் கொடுக்காதீங்க, லங்ஸுக்கு வந்து வலிக்கும் அது பண்ணாது. ஸோ ஸ்டெப் 1, டீப் ப்ரீத் இன், ஸ்லோ அண்ட் ரிலாக்ஸ்டு ப்ரீத் அவுட். இந்த மாதிரி 1 week பண்ணுங்கள். நல்லா டீப்பாக மூச்சு விடுங்க. மூச்சு விடும்போது மெதுவாக மூச்சு விடுங்க. ஸ்டெப் 2 வந்து டீப் ப்ரீத் இன், ஹோல்டு ஃபார் உங்களால் எவ்வளோ நேரம் முடியும் 3 செகண்ட்ஸ்லேருந்து 5 செகண்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 5 செகண்ட்ஸ் ஹோல்ட். அப்புறம் மெதுவாக ரிலாக்ஸ்டாக ப்ரீத் அவுட். ரொம்ப மெதுவாக ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள். வெளியில் ப்ரீத் அவுட் பண்ணுறது ஸ்லோவாக பண்ணணும். அப்போது எவ்வளோ நேரம் முடிச்சு பிடிச்சா என்னால் ஸ்லோவாக பண்ண முடியுன்றதை கால்குலேட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். மெதுவாக பண்ணுங்கள். பட் இதை ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்பு ஃபுல்லாக ஆக்சிஜன் பரவும், உடம்பு ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆகும். மார்னிங் 10 டைம்ஸ், இந்த 2 மெத்தடும் 10 டைம்ஸ். ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்டில் உட்காந்துட்டு இந்த மாதிரி சப்பலாங்கால் போட்டு, இல்லைனா பத்மாசனா, இல்லைனா வந்து வஜ்ராசனம், உங்களால் எதில் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக பாருங்கள். அப்படி இல்லை சேரில் உட்காடுறேன், என்னால் கால் மடக்க முடியாதுன்னா கால் நீட்டி வச்சுட்டு கீழே வந்து காலும் தரையில் படாமல் ஏதாவது ஆசனம் மாதிரி போட்டு அது மேலே கால் வச்சுட்டு பண்ணுங்கள். ஏன்னா உடம்புல எனர்ஜி க்ரியேட் ஆகும், அதை லூஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த ப்ரீதிங் டெக்னிக்கை மெதுவாக ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். எனர்ஜி லெவல்ஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகும், உடம்பு ஆக்டிவேட் ஆகும். கன்சிஸ்டன்சி தான் இதில் கீ. 1 மாதம் இல்லை 2 மாதம் பண்ணி பாருங்கள்.
உடம்புல நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும், மனசுலேயும் டிஃப்ரென்ஸ் இருக்கும், எமோஷ்னலாகவும் டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஸ்பிரிச்சுவலாகவும் டிஃப்ரென்ஸ் இருக்கும், நிறைய டிஃப்ரென்ஸ் ஆகும் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிம்பிள் ப்ரீதிங் டெக்னிக்கை ரெகுலராக ஃபாலோ பண்ணி இந்த பெனிஃபிட்ஸ் அடைஞ்சு ஹாப்பியாக வாங்க. தேங்க்யூ ஸோ மச்.